ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பனை எடுக்கிறதுல மொத்தமே 3 பனை தான். ஒரு அளவு பனை, அந்த இதில் கட்டுப்பால பனை, அப்புறம் பருவப்பனை, மொத்தமே 3 பனை தான். நம்ம அதில் இப்போ பருவப்பனை இடுக்கி இளம்பாலையாக்குறது எல்லாமே மொதல் நாள் இடுக்கி, 2வது நாள் இளம்பாக்கி, 3வது நாள் பதனி ஏறுற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு பருவப்பனை எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருவப்பனை அறுத்து முதல் நாள் எப்படி எடுக்கிறதுன்ற முறையை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பனை அறுத்து சுத்தம் பண்ணியாச்சு. பாலை இந்த இருக்குது, இந்த கசம்பு எடுக்கலாம், இதில் பாலை எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த அங்கிட்ட ஒரு பாலை இருக்குது, இந்த பாலையும் இடிக்கிட்டு இப்படி இடத்துல இருக்கிற நெட்டு இதெல்லாம் அதை எடுத்துருங்க. இப்படி நெட்டை எடுத்த உடனே இப்படி தனியாக பாலை மட்டும் தனியாக வந்துடும். நீங்கள் இந்த பாலையை மட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலையை தனியாக எடுத்தாச்சு. இப்போ முதல் நாள் எடுக்க போகிறோம். இதுதான் நம்ம கடிப்பு. கரெக்டாக ஒவ்வொரு குறும்பலுக்கு ஒரு அமுக்கு அமுக்கிக்கங்க. ரொம்ப அமுக்காதீங்க, பாலை ஒடிஞ்சிடும். லைட்டாக மட்டும் அமுக்குங்க. நீங்கள் வாட்டுக்கு இருத்தி அமுக்கிட்டீங்கன்னா துண்டு துண்டாக ஒடிஞ்சு விழுந்துடும். இது இந்த மாதிரி ஒவ்வொரு குறும்பலுக்கு ஒவ்வொரு மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு ஒரு 2 வரி சேர்த்து பிடிங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிங்க. சும்மா நார்மலாகவே அமுக்குங்க ஒவ்வொரு அவ்வளோதான். இந்த பாலை இடுக்கி முடிச்சாச்சு. 3 வரி பிடிச்சிருக்கோம் நாங்கள். ஆமாம், நீங்களும் 3 வரி பிடிங்க இந்த டயத்தில். இப்போ இந்த பாலை இடுக்கி முடிச்சிட்டோம். இது முதல் நாள் இடுக்கு. 2வது நாள் இடுக்கு நாங்கள் ஒரு நாள் கழித்து எடுக்குவோம். 2 days later. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம முதல் நாள் இடிக்கிட்டோம். 2வது நாள் இளம்பாலை ஏற்க போகிறோம். இந்த மாதிரி சீவி விட்டாச்சு. சீவி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கல் கிளம்புதான்னு பார்த்துக்குங்க. நல்லா கல் கிளம்பி இருந்துச்சுன்னா நல்லா பதனி. எங்களுக்கு நல்லா கல் கிளம்பிருக்கு. அதே மாதிரி நீங்கள் இடிக்கி பாருங்கள். உங்களுக்கும் அது மாதிரி நல்லா கல் கிளம்பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பால் பதனி போடும். நீங்கள் பொறுமையாக எடுக்குங்க. கரெக்டாக நல்லா பாருங்கள். ஒவ்வொரு குறும்பலுக்கும் ஒவ்வொரு வரி கரெக்டாக நல்லா கிளம்பி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு மேலாப்பில் மட்டும் லைட்டாக மட்டும் அமுக்கிங்க. ரொம்ப அமுக்காதீங்க. லைட்டாக அமுக்கினாலே போதும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பதனி எதுவும் போடலை அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு தனியாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எந்த டவுட்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு எப்போனாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பாலை செத்துரும், எடுத்து மிஞ்சிடும். அங்கே அடுத்த பாலையை எடுக்க போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கசும்பு. இந்த பாலையில் சின்னதாக வரும். பாலை சீவி முடித்ததுக்கப்புறம் சின்னதாக வர்றது, இதுக்கு பேர் தான் கசும்பு. இதுவும் அதே மாதிரி தான் அன்றைக்கி இடுக்கி வச்சுருந்தோம். இன்றைக்கி அதை இளம்பாலை ஆக்க போகிறோம். அதே மெத்தேடு தான். அது என்ன கசும்புன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தர் கூட வீடியோவில் கசும்பு எடுக்கலாமான்னு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் எடுக்கலாம் ப்ரோ. அதே மெத்தட்லேயே எடுக்குங்க. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸில் இடிக்கிறீங்க. பாலை என்ன சைஸில் இடிக்கிறீங்களோ அதே சைஸில் வச்சு கசுமையாக இடிக்கிறீங்க. அவ்வளோதான். சும்மா ஒவ்வொரு குறும்பலுக்கு மட்டும் ஒவ்வொரு வரி பிடிங்க. ரொம்பலாம் பிடிக்கானா. அவ்வளோதான். வாங்க, அடுத்து ஒரு பாலை இருக்குது, அந்த பாலையை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த பனையில் இருக்கிறது 4வது பாலை. இந்த பாலையோட இந்த பனையில் மொத்தம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் நல்லா கல் கிளம்புது. பதனி சொட்டு ஊறுது. கல் கிளம்புதுன்னா பதனி சொட்டு ஊறுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லைட்டாக மட்டும் 2 வரியை பிடிச்சிட்டு
விடுங்க சரியாகும். நம்ம வந்து நல்லா இடுக்குப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம கடிப்பு வந்து இடுக்கின இடத்துல இந்த கருப்பாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது புரியும். ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது தெரியல, இந்த வீடியோ எனக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கட்டுப்பால வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ தான் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ பருவப்பனை இடுக்கி இளம்பாளையாக்குற வரைக்கும் உங்களுக்கு காட்டியாச்சு. இதில் பதனி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5 days ஆகும். 5 daysக்கு அப்புறம் உங்களுக்கு இதில் பதனி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் வீடியோ அடிக்கடி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.